ஏன்னா ஒரு நியூவா ஒரு ஒரு பெர்சன் ஃபேமிலிக்குள்ள வந்திருக்காங்க. அத ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ நெறைய பேருக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எதுல காமிப்பாங்க விமன் அப்டின்னா ஃபுட்ல தான். ஸோ எனக்கு புடிச்சத சாப்ட்டுட்டு அதுக்கப்புறம் அத ஹேண்டில் பண்றேன் அப்டிங்கிறது. இது வந்து ஒரு எமோஷனலான ஒரு ட்ராமா. நெறைய விமன் கோ த்ரூ பண்றது. ஸோ அத வந்து பேலன்ஸ் பண்றது தான் மேஜரா. ஸோ அத கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கனாலே போஸ்ட் பிரெக்னன்சில அன்னெசசரியான வெயிட் கெய்ன வந்து அவங்க கோ த்ரூ பண்ணணுங்கிற அவசியமே இல்ல. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்க வந்து பண்ணுங்க. அதாவது தேவைப்படும்போது அந்த அளவு இருக்கு இல்லைங்களா? அதுதான் மெயின். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பீஸ் ஆஃப் கேக் சாப்பிடணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, அந்த கேக்க ஒரு மீலா சாப்ட்டுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். இப்ப நான் வந்து ஒரு கேக் சாப்பிடணும். அந்த கேக்க நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டா சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட் கேலரீஸ நான் இதுல கவர் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு வந்து அது கில்ட்டா இருக்கணும்னு இல்ல. பட் ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து கேக்கும் ஒரு கேக் என்ன கிரேவிங் இருந்தாலும் அத நம்ம வந்துட்டு கண்டிப்பா அந்த இடத்துல சாப்பிட்டுடுறோம். சாப்பிட்டுடும். ஸோ கேலரீஸ் எக்கச்சக்கமா போயிடுது. ஸோ அதுல என்னன்னா, சரி ஓகே விடு லாக்டேஷன் தானே எனிவேஸ் பாடி அத யூஸ் பண்ணிக்கும் மில்க்குக்காக அப்படின்னு நெனச்சுக்குவாங்க. ஸோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. ஸோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் மாத்தணும்.